ஹாப்பி நியூ இயர். இந்த இயர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விதமா வந்து ஸ்டார்ட் ஆகட்டும். அண்ட் இந்த வீடியோவ நீங்க இத வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவ கன்டினியூஸா பாருங்க. உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்க வந்து தாராளமா கேட்கலாம். 2026 நியூ இயர், நியூ ட்ரேடிங் இயர். ஸோ இந்த இயர உங்களுக்கு சக்ஸஸ் இயரா வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். உங்களுக்கு ட்ரேடிங் பத்தி எந்த டவுட்னாலும் நீங்க என்னைய வந்து கான்டாக்ட் பண்ணலாம். டெலகிராம்ல டெலகிராமோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம், தென் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் மெசேஜும் பண்ணலாம். இனிமேல் வந்து நான் சீக்கிரம் கிளாஸ் எடுக்க இது கூகுள் மீட்டில் நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா கீழே வந்து கிளாஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹலோ ட்ரேடர்ஸ், இந்த வீடியோவில் கேண்டில் பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி நான் 1 மினிட்ல ட்ரேட் எடுக்க போகிறேன். ஸோ அதோட ரீசன் நான் எதனால் வந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறேன், ஸோ அதுக்கான ரீசன் எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இன்னும் கேண்டில் பேட்டர்ன்ஸ் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ சின்ன சின்ன பிரேக் அவுட்டை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அண்ட் சின்ன சின்ன வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம், அது டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராமில் கனெக்ட் பண்ணலன்னா டெலகிராமில் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ட்ரிக் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்களா ட்ரிக், இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நான் வந்து விஐபி குரூப்பில் சிக்னல்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பப்ளிக் குரூப்லேயே எவ்ரி சாட்டர்டே சண்டே வந்து நான் ஃப்ரீயாக சிக்னல்ஸ் கொடுப்பேன். அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணியே பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போது வந்து ஜிபிபி ஜேபிஎல் வந்து அப்டேட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அப்டேட் கொடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் இந்த பேட்டர்ன்ஸை பார்த்தேன். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் என்னன்றதை நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே வந்திருக்கு, மறுபடியும் கீழேருந்தே மேலே போயிருக்கு. ஸோ மறுபடியும் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு மறுபடியும் இங்கே வந்திருக்கு இல்லையா? ஸோ அப்போ மறுபடியும் இங்கே வந்தது. அதாவது இது ஹையர் ஹை, இதுவுமே வந்து லோவரில் உள்ள ஒரு ஹை, இதுவுமே வந்து லோவரில் உள்ள ஹை. அப்போ ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய கேண்டில் பேட்டர்ன்ஸை நம்ம வந்து பார்க்கணும். ப்ரீவியஸாக இதுக்கு எங்கேயாவது சப்போர்ட் இருக்கா? ப்ரீவியஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்போ இந்த சப்போர்ட்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் கண்டிப்பாக வந்து அப் டைரக்ஷனில் போகிறதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஷார்ட் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸை நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் திருப்பி எம் டைப்பில் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிறத நீங்கள் நிறையா டைம் பார்த்துருப்பீங்க. இந்த எம் பேட்டர்னில் ரிவர்ஸ் ஆகணும். ஸோ கண்டினியூ வந்து ரெட் கலர் கேண்டிலே வருது அப்படின்னா, ஸோ செல்லிங் ட்ரெண்ட் என்ன தான் செல்லாக இருந்தாலும் அதை ஜஸ்ட்டு ஒரு சின்ன ரிவர்சல் மூமெண்ட் கொடுத்துட்டு தான் இன்னும் ஃபுல்லாக வந்து செல் சைட் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ அந்த சின்ன ரிவர்சல் எங்கே கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான சப்போர்ட் இடத்துல ஒரு சின்ன ஆப்போசிட் டைரக்ஷன் போயிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி இப்போ நான் ஒரு அப்டேட் கொடுத்தேன். ஸோ யூஎஸ்டி பார்க்கலாம். Euro CHF நீரோ சிகிச்சை வந்து டவுன் டைரக்ஷனுக்கு பாசிபிள் நிறையா இருக்குது. வெயிட் பண்ணலாம். பட் இது வந்து கேண்டிலோட ஒரு சைஸ் நம்ம பார்க்கும்போது ஒரு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு சின்ன சின்ன கேண்டில் தான் வந்து அப் டைரக்ஷன்லேயே வந்திருக்கு. மற்ற கேண்டில் எல்லாமே வந்து நம்மளுக்கு டவுன் டைரக்ஷனில் தான் வந்திருக்கு. ஸோ இது டோட்டலாக வந்து செல்லிங் ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்குது இந்த ஓவரால் ட்ரெண்டில். ஓகே, ஸோ வேறொரு கரன்சி செலக்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் டோட்டலாக வந்து 3 to 4 டே ட்ரேடு தான் மேக்ஸிமம். ஏன் அப்படின்னா நான் விஐபி குரூப்பில் வந்து மேக்ஸிமம் பர் செஷனுக்கு 3 to 4 ட்ரேட் தான் நான் வந்து கொடுப்பேன். அது வந்து நம்மளுடைய குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ ஒரு 10 to 15 ட்ரேட்ஸ் வந்து லைவ் செஷனில் கொடுக்கலாமே, ஒன்றும் இல்லை, தாராளமாக கொடுக்கலாம். பட் அதில் வந்து நமக்கு லாஸஸும் வரும். ஸோ லாஸஸ் வரும், கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வராமவே இருக்காது.
பட் அது நெறைய பேர் வந்து அவங்க கேபிட்டல் சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் இல்லையா? ஸோ கன்டினியூ வந்து ஒரு 1 இல்ல 2 வந்து லாஸ் வந்தது அப்புட்னா, உங்களோட கேபிட்டல் வந்து அ 0 ஆயிரும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் கேபிட்டல் நம்ம வந்து சேவ் பண்ணணுன்றது காரணத்துக்காக தான் நான் 3 to 4 ட்ரேடே மேக்ஸிமம் குடுக்குறேன். அண்ட் உங்ககிட்ட ஒரு மினிமம் ஒரு 100 கேபிட்டலுக்கு மேல இருந்தாலும் நீங்க தாராளமா என்ட்ரி எடுக்கலாம். USD CHF பின் பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட்டு டவுன் டைரக்ஷனுக்கு பாசிபிள் அதிகமா இருக்கு. ஏன் அப்புட்னா, இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்கு இல்லையா? ப்ரீவியஸ் சப்போர்ட் இந்த இடத்துல ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகுது. கரெக்ட்டா சொல்லணும் அப்புட்னா, ஸோ நம்ம கரெக்ட்டா லைனே வந்து ட்ரா பண்ணிருவோமே. கரெக்ட்டா இந்த லைன். சாரி. கரெக்ட்டா இந்த லைன்ல வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ரீசனால தான் ஓகே இந்த கேண்டில் வந்து ஒரு கம்பல்சரியா வந்து டவுன் டைரக்ஷன்ல போறதுக்கு பாசிபிள் நெறையா இருக்குன்றதுக்காக இந்த இடத்துல நான் ஒரு டவுன் என்ட்ரி குடுத்தேன். இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் அண்ட் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் எல்லா இடத்துலையும் மார்க்கெட் வந்து இதை டச் தான் பண்ணியிருக்கு. மார்க்கெட் இந்த இந்த கேண்டில் வந்து இந்த லெவலுக்கும் மேலே க்ளோஸ் வைக்கல. ஸோ தட் நெக்ஸ்ட் வந்து டவுன் வர்றதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குது. நான் டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன். ஸோ 2 கரன்சியில் ட்ரேட் எடுத்தாச்சு. ஸோ ஜிபிபி என்செட்டிலே எகெயின் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் சப்போர்ட் கரெக்டான லெவலில் தான் இருக்குது. அண்ட் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்றதை இது வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் சாரி. அண்ட் இது வந்து ப்ரீவியஸ் வந்து சப்போர்ட்டு. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங் லெவலாகவே இருக்குது. வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டு கேண்டில் மூவ்மெண்ட் வந்து கரெக்டாக இந்த 2 கேண்டிலோட ரெட் கேண்டிலோட க்ளோசிங் அண்ட் க்ரீன் கேண்டில் ஓப்பனிங் ப்ளேஸுக்கு வருதான்றதை செக் பண்ணி பார்ப்போம். ஒன்ஸ் இந்த கேண்டில் வந்தால் கூட ஓகே ஓகே வந்துருச்சு. வெயிட் பண்ணுவோம்.
ஓகே, ஆல்ரெடி டச் பண்ணிருச்சு. நெக்ஸ்ட் கேண்டில் அப் டைரக்ஷனுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது ரிவர்சல் கொடுக்குது. இது ரிவர்சல் கொடுத்தது அப்புறம் நெக்ஸ்ட் வந்து டவுன். ரிவர்சல் கொடுக்கலன்னா அப். ஏன்னா இது சப்போர்ட் இல்லையா? ஸோ எப்படி வந்து இப்போ ஒரு சில வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இஃப் இன் கேஸ் இது வந்து ரெட் கலர் கேண்டிலாக இருந்தால் நீங்கள் அப் டைரக்ஷன் கொடுக்கணும், அதர்வைஸ் வந்து டவுன் டைரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ இதுக்கான மீனிங் வந்து சிம்பிள் தான். ஒன்ஸ் சப்போர்ட் லெவலில் வருது அப்படின்னா, சப்போர்ட் லெவலில் ஆல்ரெடி இந்த கேண்டில் டச் பண்ணிடுச்சு. ஸோ எகெயின் வந்து இதோட லோ வந்து இந்த லெவலில் இருக்குது. ஸோ எகெயின் அப்போ இந்த லோ வந்து அட்லீஸ்ட் வந்து டச் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ வந்து மார்க்கெட் டச் பண்ணணும். இன்கேஸ் வந்து டச் பண்ணாமல் மார்க்கெட் வந்து அப் டைரக்ஷன் போகுது அப்படின்னா அப்போ ரிவர்சல் கொடுக்குதுன்னு அர்த்தம். ரிவர்சல் கொடுத்தா அப்படின்னா அடுத்த கேண்டில் வந்து டவுன் டைரக்ஷன் வரும். இல்லை இந்த கேண்டில் வந்து ரெட் கலர் கேண்டிலாகவே டச் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ரிவர்சல் கொடுக்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த இடத்துல அப் டைரக்ஷன் கொடுத்தேன். இன்கேஸ் எகென்ஸ்ட் ஆனாலும் மாட்டிங்கள் போடலாம். த்ரீ அவுட் ஆஃப் 3. யூஎஸ்டி சிஓபியில் பின் பண்ணி வச்சுருந்தோம். யூஎஸ்டி சேம் கண்டிஷன் தான். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட்டோட கண்டிஷன், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இந்த இடத்துல ஆல்ரெடி டச் பண்ணிருச்சு. அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ரிவர்சல் கொடுக்கணும் இல்லையா? ஒன்ஸ் இந்த கேண்டில் ரிவர்சல் கொடுத்து அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில் வந்து டவுன் கொடுக்கணும். இல்லை இது ரிவர்சல் கொடுக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ரிவர்சல் கேண்டிலாக மேலே போகும். இது ரிவர்சல் கொடுத்துருச்சு. அப்போ இதோட மீனிங் என்ன? நெக்ஸ்ட் கேண்டில் டவுன் டைரக்ஷன். ஓகே, இன்னும் ரிவர்சல் கொடுக்கல மார்க்கெட். வெயிட் பண்ணுவோம் கேண்டில் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும். So we go to மார்டிங்கல். இப்போ இன்கேஸ் வந்து இது வந்து நமக்கு நெகட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன்று ட்ரை பண்ணலாம்.